Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து மல்டிலெவல் இண்டெக்ஸிங். ஸோ மல்டிலெவல் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னா எப்போ யூஸ் பண்ணுவோம் அதோட கான்செப்ட் என்னன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் டேபிளே வந்து பெருசாக இருக்குன்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், செகண்டரி மெமரியிலேருந்து நம்ம அதில் சர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன கான்செப்ட் கொண்டு வந்தோம், டென்ஸ் இண்டெக்ஸ், ஸ்பார்ஸ் இண்டெக்ஸுங்கிற கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ அப்போ மாதிரி ஒரு இண்டெக்ஸ் டேபிள் வந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இண்டெக்ஸ் டேபிளே வந்து பெருசாக இருந்தால் அப்போ அதிலே வந்து நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும் இல்லையா? அப்போ மாதிரி என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த இண்டெக்ஸ் டேபிளை எப்படி சின்னது பண்ணணும், இன்னும் அதோட டைமை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம், இண்டெக்ஸ் டேபிளையே வந்து இன்னொரு இண்டெக்ஸ் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் டேபிளுக்கே இன்னொரு இண்டெக்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மல்டிலெவல் இண்டெக்ஸிங். So if the index record suppose consists of 100 records per block, then the size of the index file is large. ஆமாம், ஒரு பிளாக்குக்கு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது இண்டெக்ஸ் டேபிளே இப்படி இருக்குன்னா அப்போ அது பெருசு தானே. ஸோ அப்போ போது என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கே என்ன, இது செகண்டரி மெமரி, இது வந்து நமக்கு இண்டெக்ஸ் டேபிளு, திருப்பி இதுக்கு இண்டெக்ஸ். இப்போ இதுவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் என்னது. ஸோ அப்போ போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் வந்து இதுலேயும் நமக்கு வந்து பிளாக்ஸாக இருக்கும். இந்த பிளாக்ஸ்குள்ளே எப்படி இது பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு பிளாக்குக்கு அடுத்து இந்த 101ங்கிறது வந்து இந்த பிளாக்கை பாயிண்ட் பண்ணுது சரியா. இந்த இண்டெக்ஸில் இருக்க இந்த பிளாக்கை தான் இந்த இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி 202, ஸோ 201 வரைக்கும் இதில் இருக்குது, 202லேருந்து அடுத்த இதில் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த இண்டெக்ஸ் டேபிள். ஸோ இப்போ இண்டெக்ஸ் டேபிளே பெருசாக இருக்கும்போது வந்து நம்மளால் திருப்பி அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மல்டிலெவல் இண்டெக்ஸிங் சரியா. ஸோ இப்போ வந்து அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, we want to add higher level index automatically when the size of the database grows. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம பண்ண முடியாது. நமக்கு எப்படி தெரியும், எப்போ தெரியும் டேட்டாபேஸ் வந்து நமக்கு பெருசாக இருக்குது, ஓகே ஃபைன். பட் இண்டெக்ஸ் டேபிள் பெருசாக இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்த்துட்ருக்க முடியுமா, முடியாது. டேட்டாபேஸ் பெருசாக இருக்கிறனால தான் நம்ம இண்டெக்ஸ் டேபிளுக்கே போகிறோம். இப்போ நான் இண்டெக்ஸ் டேபிளும் பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒரு லிமிட் ரெஜிஸ்டர் மாதிரி வச்சுட்டு, ஸோ அதுக்கு மேலே போகும்போது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னொரு இண்டெக்ஸ் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து பண்ணால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மல்டிலெவல் இண்டெக்ஸிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து என்ன வந்ததுன்னா பி ட்ரீஸுங்கிற கான்செப்ட் வந்தது, அதுக்கப்புறம் B+ட்ரீஸுங்கிற கான்செப்டும் வந்தது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டிலெவல் இண்டெக்ஸிங், அதாவது இண்டெக்ஸ் டேபிள் பெருசாக இருந்தால் ஒரு இண்டெக்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது எந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், B-ட்ரீ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அல்லது B+ட்ரீ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து B-ட்ரீஸ் B+ட்ரீஸ் படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து B-ட்ரீஸ் மட்டும்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம B+ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ B-ட்ரீஸ் வந்து ஆரிஜினேட்டட் ஃப்ரம் M-வே சர்ச் ட்ரீ. ஸோ B-ட்ரீஸ் எப்படி வந்தது, M-வே சர்ச் ட்ரீலேருந்து வந்தது. ஸோ இப்போ M-வே சர்ச் ட்ரீனா என்னென்னு பார்ப்போம். இப்போ நமக்கு பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, பைனரி சர்ச் ட்ரீனா நமக்கு ஒரு நோடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த நோடு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் அல்லது அதுக்கு மேலே இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ எப்போயுமே பைனரி சர்ச் ட்ரீயில் எப்படி இருக்கும், பைனரினாலே நமக்கு 2. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ வந்து எப்போயுமே இட் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் 2 சில்ட்ரன். ஸோ இல்லைன்னா அதை இப்படி கூட சொல்லிக்கலாம், அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன். அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இல்லாமலும் இருக்கலாம், ஒரு சில்ட்ரனாகவும் இருக்கலாம், மேக்ஸிமம் எனக்கு 2 இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்ட் ஓகேவா. இப்போ ஏன் இதை படிக்கிறோன்னா, நம்ம M-வே சர்ச் ட்ரீலேருந்து தான் நம்ம B-ட்ரீஸ் வந்ததுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ இது பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது M-வே சர்ச் ட்ரீ. ஸோ M-வே சர்ச் ட்ரீ அப்படின்னு சொன்னால் M-வே search tree is a tree in which each node can have at most m children and m-1 keys. ஸோ m children அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்மோட வேல்யூ இங்கே நான் 4 children சொல்லியிருக்கேன் அப்படின்னா
keys வந்து எனக்கு வந்து m-1 keys. ஸோ 4 - 1 3 keys. ஸோ எனக்கு வந்து 3 keys இருக்கும். ஸோ 3 keys கீ எதுக்கு நமக்கு இண்டெக்ஸ் டேபிளில் நமக்கு என்ன வேணும், கீ வேல்யூ தெரிஞ்சால் தானே நம்ம இண்டெக்ஸில் பாயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாகும். ஸோ அதுதான் இது கீஸு. ஸோ அது வந்து keys. அதுக்கப்புறம் 4 children. ஸோ 4 childrenனா child pointer 1, child pointer 2, child pointer 3, child pointer 4. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு B-treeங்கிற கான்செப்ட் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம இது MVSSTனாலே என்னன்னு சொல்லி கிளியராக பார்க்கல. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 4 children இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீஸ் வந்து நமக்கு வந்து 4 - 1 தட் இஸ் 3 keys இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அட்மோஸ்ட் m children அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ இங்கே 4 childrenனா 0வாக இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், மேக்ஸிமம் 4 childrenஆக இருக்கலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து MVSST. இங்கே கீஸுங்கிற கான்செப்ட் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், வந்து நம்ம எப்பயுமே இண்டெக்ஸ் டேபிளில் வந்து என்ன இருக்கும், நம்ம ஒர்க் வந்து ஒரு சர்ச் கீ வேல்யூ இருக்கும், அது கரஸ்பாண்டிங் பாயிண்டர் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கீஸுங்கிற கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து MVSSTயோட எக்ஸாம்பிள், இப்போ பைனரி சர்ச் ட்ரீ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்போ MVSSTயில் வந்து நமக்கு வந்து சப்போஸ் 3 childrenனா நமக்கு எவ்வளோ கீஸ் இருக்கும், 2 keys இருக்கும். ஸோ இது வந்து கீ, இதுதான் கீ. ஓகேவா? ஸோ இங்கே 2 values இருக்குது, 2 values இருக்குது. ஸோ 3 children. ஸோ இங்கே 3 nodes இருக்குது. ஸோ 3 children. ஸோ இதுதான் MVSST. பட் ஆனால் நம்ம வந்து ஏன் MVSSTயை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து 10 childrenனா நமக்கு வந்து எவ்வளோ கீஸ் இருக்கும், 9 keys இருக்கும். ஸோ 9 keys. ஸோ நம்ம வந்து இப்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏன் MVSST யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து, இப்போ வந்து MVSSTயில் வந்து நமக்கு வந்து நம்ம இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ட்ரீயை இந்த ஆர்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரே சைடு எல்லாமே 30, 40, 50 எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து பண்ணியிருக்கும் போது அது வேல்யூஸை பொறுத்து நமக்கு இப்படியும் வருது, இல்லை வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து அது இப்படியும் வரும். சரியா? நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஆர்டர் கிடையாது, இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி இதில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு சைடு ஸ்கியூடு ட்ரீ மாதிரி நமக்கு வந்துடும். ஸ்கியூடு ட்ரீ மாதிரி வந்துடுமா? ஸ்கியூடு ஆர்டரில் வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு அப்புறம் சர்ச்சும் வந்து நமக்கு வந்து அது வந்து லீனியர் சர்ச், லாக் என்னு நம்ம சொல்ல முடியாது. அது பைனரி சர்ச் ட்ரீயாக இருந்தால் நம்ம லாக் என்னு சொல்லலாம். சப்போஸ் நம்ம அப்படியே கீழே நம்ம தேடுற வேல்யூ கடைசி வேல்யூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், அது வந்து ஈக்குவல் டு லீனியர் சர்ச். இதில் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, MVSSTயில் வந்து நமக்கு வந்து எப்படினாலும் நமக்கு வந்து இன்சர்ஷன் எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம், ஒரு கண்ட்ரோல் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம MVSST யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து B-tree அல்லது B+Tங்கிற கான்செப்டுக்கு உள்ளே போகிறோம். B-tree அல்லதுன்னு சொல்ல முடியாது, B-treeயும் யூஸ் பண்ணுவோம், B+Tயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ MVSST எதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ரூல் தான் வந்து லெஃப்ட்டு ரைட், லெஃப்ட்டுனா கம்மியாக இருக்க வேல்யூஸ் கம்மியாக இருக்கிறது, ரைட்டுனா வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பேலன்ஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்ட்ரோலே இல்லாமல் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ப்ராப்பராக இருக்காது. ஸோ B-treeங்கிறது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணும். இப்படி தான் வந்து நம்ம இன்சர்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரீ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால தான் நம்ம MVSSTயை வந்து இதுக்கு மல்டிலெவல் இண்டெக்ஸிங்கிற கான்செப்டில் யூஸ் பண்ண மாட்டோம். B-tree, B+T யூஸ் பண்ணுவோம். ஆனால் B-tree, B+T எதுலேருந்து நமக்கு வந்தது, MVSSTங்கிற கான்செப்டில் இருந்து தான் வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மல்டிலெவல் இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மல்டிலெவல் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறதுக்கு B-trees, B+T's ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு B-treeயோட ஸ்ட்ரக்சரை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.